ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி மாசம் 18ஆம் தேதிக்கு பிறகு சில கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குதுங்க. அதனால அதுக்கப்புறமா இந்த துலா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாசத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள்லாம் இந்த துலா ராசிக்காரங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். இந்த பிப்ரவரி மாசத்துல பாத்தீங்கன்னா புதன் சூரியனோட கிரகங்களின் பெயர்ச்சி எல்லாம் நிகழ போகுதுங்க. இப்ப மகர ராசியில இருக்கக்கூடிய புதன் கிரகம் வந்து பிப்ரவரி 4ஆம் தேதி கும்பராசிக்கும் பிப்ரவரி 26ஆம் தேதி வந்து மீன ராசிக்குமே பயிற்சியாக போகுதுங்க. சூரிய பகவான் வந்து பிப்ரவரி 13ஆம் தேதி வந்து கும்பராசியில அவரோட பயணத்தை வந்து தொடங்கியிருக்கிறாரு. இது கூடவே பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து ரிஷப ராசியிலையும் செவ்வாய் பகவான் வந்து மிதுன ராசியிலையும் வகர் நிலையில இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, கேது பகவான் வந்து கன்னி ராசியில தான் இருக்கிறாரு. கும்பத்துல வந்து சனி பகவான் இருக்கிறாருங்க. சுக்கிரன் வந்து மீன ராசியில அதுவும் உச்ச நிலையில இருக்கிறாருங்க. அதே மாதிரி தான் ராகுவும் மீன ராசியில தான் இருக்கிறாங்க. இந்த கிரகநிலை கிரக மாற்றங்கள் மூலமா தாங்க ராசிக்கான பலன் எல்லாமே அடிப்படையா அமைஞ்சிருக்குது. இந்த துலா ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ரொம்பவே அதிர்ஷ்டமான வருஷம் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா இந்த மாதத்துல வந்து நிறைய கோள்களோட கிரகநிலை கிரக மாற்றங்கள் மூலமா குறுகிய கால பெயர்ச்சி மூலமாகவும் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. குடும்பத்துல சின்ன சின்ன தடைகள் ஏதாவது இருந்தாலுமே கூட நல்ல ஒரு மாதமா தான் இது அமைய போகுது. தடைகள்லாம் இருக்கலாங்க, ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பா செவ்வாய் கிரகம் வந்து வக்கரம் பயிற்சி ஆகிறது மூலியமா குடும்பத்துல வந்து டென்ஷன் அலைச்சல் இது மாதிரி எல்லாம் இந்த துலா ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. இந்த துலா ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த பிப்ரவரி மாசத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னும், இந்த துலா ராசிக்காரங்க வந்து எந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணம், கல்வி, பொருளாதார ரீதியாகவும் குடும்பம், வியாபாரம், சொத்துக்கள் சம்பந்தமான விஷயத்துல மருத்துவம் இப்படின்னு எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாங்க. இந்த துலா ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசத்தோட பொது பலன்கள் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த பிப்ரவரி மாசத்துல நிறைய கிரகங்கள் மற்றும் பயிற்சிகள் மூலமா நிறைய ஒரு விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலா ராசிக்கு வந்து பெரும்பாலானவங்க வந்து சாதகமானதாங்க நடக்க போகுது. நிறைய சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் நல்லபடியாக நடக்கும். வீட்டில் வந்து ரொம்ப நாளாக நீங்கள் சுபகாரியம் நடத்தணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ நடத்தலாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கீங்க, கிடைக்கல, இல்லைன்னா திருமணம் வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு கூட இப்போ வந்து தீர்வு கிடைக்குங்க. அதனால் திருமண பேச்சுவார்த்தை வந்து உங்களுக்கு சுபமாக முடியும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து நிச்சயதார்த்தமாகறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதுவும் காதல் செஞ்சுட்டு இருக்கிற துளாராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து காதலில் வெற்றி அடைஞ்சு நீங்கள் கல்யாணம் செய்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. இந்த கிரக பயிற்சி மூலமாக உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் வந்து சின்ன தடை வந்தாலுமே கூட மற்றது எல்லாமே நல்லா தாங்க இருக்க போகுது. இந்த துலா ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்குமே நீங்க எதை தொட்டாலும் தோல்வி அப்படிங்கிற ஒன்றா தாங்க இருந்திருக்கும். அந்த நிலைமை எல்லாமே மாறி ரொம்ப நாளா நீங்க முன்னேற முடியல அப்படிங்கிற வருத்தம் எல்லாமே தீரப்போகுதுங்க. ஏன்னா இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு படிப்படியான வளர்ச்சி தாங்க கொடுக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து 7.5 சனி இருந்ததுங்க. அதனாலேயே நீங்க எதை தொட்டாலுமே அதுல தோல்வியெல்லாம் இருந்திருக்கும். ஆனா அந்த நிலைமை எல்லாமே இப்ப மாறி உங்களுக்கு வந்து வெற்றி தாங்க கிடைக்க போகுது. மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த துலா ராசிக்காரங்க வந்து கடுமையான உழைப்பாளியா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கான ஊதியம் வந்து கம்மியா தாங்க கிடைக்கும். இருந்தாலுமே கூட இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் தரக்கூடிய பொருளாதார நிலை தாங்க இருக்கும். எங்கேயாவது கடன் வாங்குற சூழ்நிலையா வரலாங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்க கடன் கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து இப்போ முடிக்கிற அளவுக்கான சூழ்நிலையில இருந்துட்டு தாங்க இருக்கும். அதனால அதெல்லாம் தீர்ற வரைக்குமே உங்களுக்கு கடன் அப்படிங்கிற ஒண்ணு இருந்துகிட்டு தாங்க இருக்க போகுது. இருந்தாலுமே கூட கவலைப்படாம இருங்க. ஏன்னா இந்த துலா ராசிக்காரங்களுக்கு வந்து எந்த வகையிலயாவது உங்க கைக்கு வந்து பணம் வந்து சேர்ந்துடுங்க. அதனால இந்த டைம் வந்து உங்க குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஆன்மீகம் பயணம் போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த துலா ராசிக்காரங்க வந்து எங்கேயாவது ஆன்மீகம் பயணம் வந்து அடிக்கடி போய்கிட்டு தான் இருப்பாங்க. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து சின்ன சின்னதாக பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஏதாவது மனக்கசப்பு, மனசங்கடம் இதெல்லாமே இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுக்கறது மூலயமா இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு காண முடியுங்க. குடும்பத்தில் வந்து சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கவும் முடியும். உங்கள் ராசியோட அதிபதியான சுக்கிர பகவான் வந்து உச்சநிலையில் இருக்கிறாருங்க. அதனால உங்களுக்கு வேலை வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதனால உங்களுக்கு ரொம்பவே ஃபேமஸான கம்பெனியில இருந்து வேலை வாய்ப்பு வந்து கிடைக்குங்க. அதுவும் நல்ல சம்பளத்துடன்லாம் வேலை கிடைக்கலாம். இருந்தாலுமே கூட உங்களுக்கு வேலை சுமை வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். அதெல்லாமே நீங்கள் பொறுமையாக செய்கிறது மூலயமா நல்ல ஒரு பதவி உயர்வெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குதுங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பு கூட உங்களுக்கு தேடி வரும். அதுவும் மருத்துவத்துறையை சேர்ந்த வேலை செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சரே காத்துட்டு இருக்குதுங்க. நல்ல ஒரு வேலை வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 6ஆம் இடம் வந்து எப்படி வேலை வாய்ப்பு தருதோ அதே மாதிரி தாங்க நோய் நொடியும் தரும்.
சிலருக்கு வந்து தோல் வியாதி, சர்க்கரை, கண் சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஆரோக்கிய விஷயத்துல வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, உணவு சாப்பிடுற விஷயத்துலயும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. இந்த துலா ராசிக்காரங்களுக்கு இந்த தோல் பிரச்சனைக்கு வந்து ரொம்பவே முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேது பெயர்ச்சி வந்து மே மாசம் 18ஆம் தேதி வந்து இருக்குதுங்க. அப்ப ராகு வந்து பெயர்ச்சியாகி கும்பராசிக்குள்ள வரப்ப இந்த ஸ்கின் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சரியாகிடுங்க. பெரும்பாலும் உங்களுக்கு உணவு தாங்க இதுக்கு காரணமா இருக்கிறது. அதனால சாப்பிடுற விஷயத்துல எப்பயுமே கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி, அங்கீகாரம் இது எல்லாமே கிடைக்குங்க. அதனால தொழில் வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லங்க. நீங்க வந்து புதுசா வந்து வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அத கூட இப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இடம் பார்த்து வைக்கலாங்க. இல்லைன்னா பிசினஸ் வந்து நீங்க பார்ட்னர்ஷிப் பிசினஸா ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அதில கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. உங்க பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் அக்ரீமெண்ட் போட்டு நீங்க செய்றது நல்லதுங்க. எப்பயுமே ஒரு பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கான பிளான் வந்து நீங்க கரெக்ட்டா வச்சிருந்தீங்க அப்படின்னா மட்டும் தாங்க, அந்த பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். இது கூடவே இந்த துலா ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பிப்ரவரி மாசத்துல குரு வக்கர நிவர்த்தி பயிற்சியெல்லாம் இருக்குதுங்க. அதன் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, இந்த துலா ராசிக்காரங்களுக்கு மாதத்தோட துவக்கத்திலேயே வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவானால நிறைய முடிவுகளை உங்களுக்கு எடுக்க முடியாம திணறிக்கிட்டு தாங்க இருப்பீங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆரோக்கியத்துல வந்து சின்னதா குறையெல்லாம் ஏற்படலாங்க. வீணா அலைச்சல் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே கூட உங்களோட அலைச்சலுக்கு உண்டான ஊதியம், ஆதாயமோ இதெல்லாம் கிடைக்காதுங்க உங்களுக்கு. அதனால இந்த மாதம் வந்து ஒரு சின்ன விஷயத்தெல்லாம் நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் இப்போதைக்கு நீங்க செய்ய வேணாங்க. ஏதாவது நீங்க செய்கிறீங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அது வந்து இப்ப நடக்காது. கொஞ்சம் இழுபறியா தான் இருக்கும். அதனால எதையும் நினைக்காம நீங்க நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு இருந்தீங்கன்னாவே போதுங்க. எல்லாமே உங்களுக்கு சரியாகிடும். இது கூடவே பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆலோசிச்சு அதுக்கப்புறமா நீங்க முடிவெடுக்கிறது ரொம்பவே உங்களுக்கு நல்லதா அமையுங்க. இந்த துலா ராசிக்காரங்களுக்கு வந்து சனி பெயர்ச்சி அடுத்த மாதம் ஆகிறது மூலியமா அதற்கான தாக்கத்துக்கான பலன் கூட இருக்குதுங்க இந்த டைம். அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த துலா ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறது மூலமாவும், புதன் பகவான் வந்து இணையிறது மூலமாவும் உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளை வந்து போக்கக்கூடிய அளவுக்கு வந்து திருப்தியான வருமானத்தை வந்து உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. அதனால உங்களோட முயற்சிகள் வந்தா கை கொடுக்கும். உழைப்பு வந்து வீண் போகாத அளவுக்கு தாங்க இருக்க போகுது. நல்ல ஒரு வாய்ப்பெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அது எல்லாமே நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கணுங்க. ஏன்னா இந்த 7.5 சனி முடியறதுனால உங்களுக்கு வந்து சனி பகவான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தாங்க போறாரு. அடுத்ததா இந்த துலா ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் பயிற்சி மூலமா எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னா, இந்த பிப்ரவரி மாசம் ஃபர்ஸ்ட்ல இருந்து மே மாசம் வரைக்குமே மாறாம இருக்கிற ஒரு முக்கியமான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த சுக்கிரன் தாங்க. தனிப்பட்ட விஷயத்துல வந்து ஒரு சில கிரகத்தால இந்த துலா ராசிக்காரங்களுக்கு வந்து மனக்கவலை இல்லைன்னா அலைச்சல்லாம் ஏற்படலாங்க. இப்படி இருந்தாலுமே கூட உங்களோட குடும்பத்துல வந்து குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியா தாங்க இருக்க போகுது. குழந்தைங்க கூட ரொம்பவே சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. குடும்பத்துக்கு தேவையான எல்லா செலவுகளையும் செய்யறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குதுங்க. அதனால இந்த மாதத்துல வந்து ஆடை, ஆபரணம் இதெல்லாம் வாங்குறதுக்கான யோகம் கூட உங்களுக்கு இருக்குதுங்க. எதையாவது குட் நியூஸ்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் வந்து ஒரு மகிழ்ச்சியான மாதமாவும் இருக்குங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, இந்த துலா ராசிக்காரங்க வந்து இந்த பிப்ரவரி மாசத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது அவசியம் தாங்க. ஏன்னா இந்த துலா ராசிக்காரங்களுக்கு வந்து நினைச்ச உடனே எல்லாமே சாதகமா நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இருக்குதுங்க. ஆனா அந்த எண்ணத்தை எல்லாமே இப்போ கொஞ்சம் மாத்திக்கோங்க. சில விஷயங்கள வந்து நீங்க முயற்சி செஞ்சு திட்டமிட்டாலுமே கூட அது கண்டிப்பா நீங்க நினைச்சபடி நடக்காம கூட ஆகலாங்க. அதனால அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. இந்த துலா ராசிக்காரங்க வந்து ஸ்டூடெண்டா இருக்கக்கூடிய பட்சத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் வந்து ரொம்பவே அருமையான மாதமா இருக்க போகுதுங்க. ஏன்னா பாக்கியாதிபதியான புதன் பகவான் வந்து 4ஆம் இடத்துல வந்து லாபாதிபதியான சூரியனுடன் அமர்ந்திருக்கிறதுனால, படிப்பின் மூலமா உங்களுக்கு லாபம் தாங்க வந்து சேரப்போகுது. படிப்புல வந்து நீங்க வெற்றி தாங்க கிடைக்க போகுது உங்களுக்கு. முன்னேற்றம் தரக்கூடிய காலமாவும் இது அமைஞ்சிருக்குது. இது கூடவே பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல வந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்குமே பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போறதன் மூலியமா கூட அங்க வந்து புதன் சனியோட சேர்க்கை கூட அமைய போகுதுங்க. இந்த புதன் சனியோட சேர்க்கையால உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து சின்னதா குழப்பம்லாம் ஏற்படலாங்க. படிப்புல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தான் உங்களுக்கு. தனஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் வந்து வக்கரமா இருக்கிறதுனால பேச்சுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. யாருக்கிட்டயும் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. செலவுகளையும் கொஞ்சம் நீங்க கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா இந்த மாதத்துல வந்து இந்த துலா ராசிக்காரங்களுக்கு செலவுகள் வந்து அதிகமாகலாங்க. வருமானம் இருந்தாலுமே கூட செலவுகளும் அதிகமா தான் இருக்க போகுது. இந்த பேச்சையே தொழிலா வச்சிருக்கக்கூடிய டீச்சர்ஸ், லாயர்ஸ் இல்லைன்னா அரசியல்வாதிங்க இவங்க எல்லாருமே கொஞ்சம் உங்க பேச்சுல கவனமா இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா பேச்சுகள் மூலமா ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால எங்க போய் யாருக்கிட்ட எப்ப பேசுறீங்க அப்படின்னாலும் அந்த பேச்சுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த கிரகநிலை மாற்றங்களுக்கு பிறகு இந்த துலா ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பரிகாரமா பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது மூலியமா நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.